10 ஆண்டுகளுக்கு முன்னர் ஏழ்மையின் தாயகமாக இருந்த இந்தியா தற்போது அனைத்து துறையிலும் முன்னேறியுள்ளதாக ஆளுநர் RN ரவி கூறியுள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மியூசிக் அகாடமியில் பாரதிதாசன் மேலாண்மை கல்வி நிறுவனத்தின் 32வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற ஆளுநர் RN ரவி மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். பின்னர் பாரதிதாசன் மேலாண்மை கல்வி நிறுவனத்தின் புதிய கட்டிடத்துக்கு அடிக்கல் நாட்டினார். அதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் நாட்டில் மக்களின் இடப்பெயர்ச்சி இருந்தபோது பொருளாதாரம் வளர்ந்ததாக கூறினார். India recorded a jump of over 21% from the previous year in intellectual property, that is, the patent applications. அடுத்த அரை நூற்றாண்டுக்கு கவனமுடன் உழைக்க வேண்டும் என்றும் இதுதான் பொன்னான நேரம் என்றும் ஆளுநர் RN ரவி தெரிவித்தார். அதிமுகவிலிருந்து சசிகலாவை நீக்கியது குறித்த தீர்மானம் தொடர்பாக அதிமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளராக இருந்த சசிகலா அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இது தொடர்பாக சசிகலா தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் 2023ஆம் ஆண்டு தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் அதிமுக சார்பில் கேவியட் மனு தற்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் சசிகலா நீக்கப்பட்டது தொடர்பாக யாரேனும் மேல்முறையீடு செய்தால் தங்களது தரப்பு வாதத்தை கேட்காமல் உத்தரவு பிறப்பிக்க கூடாது என அதிமுக வலியுறுத்தியுள்ளது. அதிமுக ஆட்சியில் நடைமுறைப்படுத்தப்பட்ட மாவட்ட கல்வி அதிகாரிகள் 18 பேரின் பணியிடங்களுக்கான நியமனத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. தமிழ்நாட்டில் காலியாக இருந்த 18 மாவட்ட கல்வி அதிகாரிகளின் பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பங்களை வரவேற்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் 2018ஆம் ஆண்டு அறிவிப்பு வெளியிட்டது. இதில் 4 பணியிடங்கள் ஏற்கனவே ஆசிரியர்களாக பணியாற்றியவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டில் சேர்க்கப்பட்டது. இதை எதிர்த்து சென்னையைச் சேர்ந்த நிர்மல்குமார் உள்ளிட்ட 5 பேர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். ஏற்கனவே ஆசிரியர்களாக உள்ளவர்களை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டில் நியமித்துள்ளதாகவும் அதனால் அதிக மதிப்பெண்கள் பெற்ற தங்களுக்கு பணி நியமனம் பெற முடியவில்லை என்றும் மனுவில் கூறப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அதிக மதிப்பெண்கள் பெற்ற பிற விண்ணப்பதாரர்களின் நியமன வாய்ப்பு பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி தேர்வு பட்டியலை ரத்து செய்தது. ஆசிரியர்கள் மற்றும் பொது பிரிவினருக்கென தனித்தனியாக இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றி புதிய தேர்வு பட்டியலை 4 வாரங்களுக்குள் வெளியிடவும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு உத்தரவிட்டது.